நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மைன்கிராஃப்டில் இது வரைக்கும் நம்ம ஜாம்பி ஸ்கெல்டன் அப்படி போன லொப்பையான மாப் சம்பாவத்திருப்போம். பட் இந்த ஜாம்பிகளை விட பவர்ஃபுல்லான ஒரு மாப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். நண்பர்களே, வந்தோடனே போய் போலதான் மரத்தை உடைக்கிறது, நம்மளை எதுவும் ஜங்கு பேர் தொட்டிருக்காங்க. சின்னடா என்னமோ பயங்கரமான குடியமான ரிமிகள்லாம் சொன்னேன், எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா நானும் சும்மா ஒரு மாபனமாக ஆட் பண்ணி விட்டு வந்திருக்கேன். எது ஆத்தாடி, ஓ ஒரு கேட். நண்பர்களே, போனேன் நான் பயந்துட்டேன். நண்பர்களே, எங்கே இருக்குன்னா இங்கே எங்கள் பக்கத்துலேயே சுற்றணும். நான் எங்கே சுற்றுதான் தெரியல, எங்கே இருக்க. ஆத்தி, என்னடா நண்பர்களே, நீ யாரா டேய்? எவன்டா அது? பூனைக்கு ஏதோ கருப்பேண்ட் அடிச்ச மாதிரி வந்துடா என்ன உள்ள அடிக்கிற? டேடா வந்தோன்னு சொல்லி முடிச்சிட்டேன். எங்கேயோ மரத்தில் அடிக்க வச்சுருக்காங்க. நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி தான். ஆனால் நீங்கள் தமிழில் பார்த்ததுக்கு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு எப்போதையும் புரியல. என்னடா உள்ளே வந்து பார்த்தா என்னமோ இருக்குது. நம்மளே ஃபஸ்ட்டு இங்கே தப்பிச்சு போயிடணும். இங்கே வந்து பண்ணால் தர்பூசணி பழம் இருக்குது, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இதை நண்பர்களே, மேலே ஏற முடியுமா? முடியல. வந்துட்டேன்டா நண்பர்களே. எதுலையா ஏறி மேலே போகலாம் பார்க்குறேன். இந்த மாதிரி பெரிய மரத்தில் நம்மளால் மேலே ஏற முடியும். மேலே அப்படியே கொஞ்சமாக அது ஏறு அப்படிதான் நம்மளே இப்போ ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே போய்ட்டா நம்ம சவுண்டுக்குது. ஆத்தி ஏறே, இந்த கருப்பு வந்து சொல்லிச்சு. நம்மளே டே இவன் வந்து அடிப்பானே, டே தள்ளு, நான் ஒரே அடிக்கிறீங்க. நாங்கள் சும்பானி நீ பானானி என்னமோ பேர் போட்டிருக்கு, நான் தெரியல. ஆகா நண்பர்களே, மாட்டினா செத்தோன்னு நினைக்கிறேன். சுற்றி எங்கெங்கேயும் இருக்காங்க. இவனுங்க வெயிலையும் இருக்காங்க நண்பர்களே. அதை நான் நம்ப முடியல. ஜாப்பிகள் மாதிரி இவனுங்க இதுக்குள்ளே இருப்பாங்க, பார்த்தா வெயில் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி மூங்கில் காடுக்குள்ளே போவோம். ஏன்னா அப்போ தான் அதுக்கெல்லாம் வர முடியாது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து போவோம். நம்மளாலே போக முடியல, எப்படி போக முடியும் தெரியல. நண்பர்களே, இந்த இடத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா தூரத்துலேருந்து எவ்வளோ நம்மளை பார்க்குறாங்க. பார்த்தா தண்ணிக்குள்ளெல்லாம் சில இது இருக்குது. நம்ம எப்படி போக போகிறது இல்லை. ஆனால் தண்ணிக்குள்ளே வந்து வரமாட்டாங்க. அதனால் நான் ஏதோ ஒரு முழு முயற்சியோடு போட் எடுத்துகிட்டு கிளம்ப முடியிறேன். அம்முக்கு ஐயோ போக முடியல. தொட்டுடா. அப்படி தான் நான் தேராச்சு நண்பர்களே. எனக்கு போட்டர் ஒழுங்காக ஓட்ட தெரியாது. ஓட்டு பார்ப்போம். ஓகே, எங்கிட்ட போகிறோம். எங்கிட்ட தெரில நண்பர்களே. சுற்றி பார்த்தா அந்த கருப்புனையாக தான் இருக்குது. என்னங்கடா, நான் என்னமோ தமிழில் ஒன்று பார்த்துட்டு அந்த மாடை ஏற்றி பார்த்துவா, இங்கே என்னமோ கருப்பூனை இருக்குது. நாங்கள் வெள்ளை பூனை பார்த்தீங்க, கருப்பூனை இருக்குது. சரி நண்பர்களே, இப்போதைக்கு வந்து பண்ணால் நம்ம என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. ஆடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஆடை ஒன்று எடுப்போம். எங்கே இந்த 3ஆம் ஆடு காண நம்பல. ஐயோ டே, நீங்கள் எப்போ வந்தீங்க? தண்ணிக்குள்ள வந்துட்டு தப்பிச்சிட்டேன். இவனை தொல்லை தாங்க முடியல நண்பர்களே. இவனை எங்கேயும் வந்துட்டு இருக்காங்க. டே கருப்பு போனீங்கடா, வேறு எங்கேயும் போகலடா, இங்கே தான் வருவீங்களாடா. பள்ளியமாக இங்கே இருக்காங்க நண்பர்களே. இப்போ நம்மளால் போக முடியாது, ஏன்னா நம்ம போட் அங்கே இருக்குது. எப்படா போகிறது? டே தமிழா, நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போனீங்கன்னா அந்த போட் எடுத்து நான் எஸ்கேப் ஆயிடுவேன். இவனை எங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. டே எங்கடா போவீங்க? டே போக மாட்டீங்களாடா நண்பர்களே. ஐயோ ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா? இப்படியே மாட்டிக்கிட்டான். இவனை கொண்டுட்டு ஏதாவது பொருள் கிடச்சா பண்ணாலும் நமக்கு நல்லது. ஆனால் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்க தான் பார்ப்போம். இதே ஃபஸ்ட்டு இது ஏறி அவன் நின்று போன நண்பர்களே. இவன்ட்டு தூக்கி அடிச்சுட்டு போகிறான். டே அடிச்சிடாதா. இவன் முன்னாடி பக்கம் அந்த பக்கம் திரும்பி இருக்கான். அதனால நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, இதுக்கு மேலே வைக்க முடியல. கொண்டுற வேண்டியது எவன் வரல நண்பர்களே. இப்போ அவனை போட்டு தண்ணி வாங்கடா. வெற்றிகரமாக செத்துட்டான். ஆனால் இன்னும் கொடுத்துட்டு போயிருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு எக்கு கொடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு ஸ்பான் பண்ணி திரும்ப இவங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு நான் இதை ஸ்பான் பண்ணாமல் இருப்பேன். நண்பர்களே, இங்கே ஒருத்தன் தண்ணியில் மாட்டிக்கிட்டான். தேவையாடா உனக்கு? ஐயோ அவங்ககிட்டே போகிறேன். அங்கிட்டு போடா. திரும்பலாம் அடி வாங்கினுங்க தம்புலப்பா. எங்கிட்ட பார்த்தா இவனுங்க இருக்காங்க. என்னென்னமோ இருக்குது. அது என்ன தேடி பார்க்குறக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை. என்னன்னு தெரியும் பார்க்குறப்ப வந்துடுச்சு. இவனுங்க வந்துட்டாங்க. டே அடிச்சிடாங்கடா. டே குறை ஊசலில் கேண்டா. அந்த ஒரு நண்பர்களே தப்பிச்சு. ஐயோ திரும்ப இதுக்குள்ளே வந்துட்டான். டேய் இப்போ எப்படா அவனை அடிச்சு நான் கொள்வது? ஒருத்தர் அடிக்கிறக்கே ஒரு கத்தியே உடஞ்சி போச்சு. நானே ஒரு குச்சி வச்சாண்டா போராடிக்கிட்டு இருக்கேன். இனி நான் நீந்திரே ஓடி போனேன் எங்கிட்டாவது. நண்பர்களே, ஒருவேளை நான் அந்த வெள்ளைக்கரடி, அதாவது வெள்ளைக்கரடி இல்லை வெள்ளை உல்ஃபை பார்த்துட்டேன். இந்த உல்ஃபை பார்க்குறதுக்காக தான் நண்பர்களே தமிழில் எதையும் பார்த்து இப்போ ஒருவேளை இங்கே பார்த்துட்டேன். ஒருவேளை பார்த்தாச்சு நண்பர்களே. திரும்ப இங்கே எப்படா இங்கே வந்துச்சு? டே நண்பர்களே, நல்லா மோப்ப சுற்றி இருக்கு போல். நம்மளை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கருப்புனே ரொம்ப பலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தவிலாம் மேலே வரீங்க. டே நல்ல வேலை தவளை நண்பர்களே. இதுக்கெல்லாம் நீந்து தெரிஞ்சுக்க சத்தியமாக சொல்லி முடிஞ்சிச்சு அந்த இடத்துல. நண்பர்களே, நான் சிறிது நேரமாக நீந்தி கொண்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால் அந்த வேர் உல்ஃபு ஹிட்டிங் காட்டிங் ஃபைட்டிங் மீ. ஸோ ஐ கேனாட் பரல. இன்னும் வாயில் வர மாட்டேது இங்கிலீஷ் எனக்கு. டேய் நீ யாரா புதுசாக இருக்கா? நண்பர்களே, இதுக்கு நம்ம வேறு ரெண்டு பிராணி தான் பார்த்துருப்போம். ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை. இவன் யாருன்னே தெரில, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். இவன் சிரிக்கிறானா இல்லை எங்கிட்ட மூஞ்சிக்குன்னே தெரியல நண்பர்களே. ஆனால் கையில் ரொம்ப ஷார்ட் ஃபோன் வச்சுருக்கான். இப்போதைக்கு இவங்கிட்ட போனால் நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு.
நண்பர்களே இப்போ நம்மக்கிட்ட கோல்டு வச்சு அதனால காப்பர் இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்மளால் காப்பரில் இதெல்லாம் பண்ண முடியும். அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சு நினைக்கிறேன். நமக்கு மைனிங்கில் பண்ண புது அப்டேட்டில் வந்து காப்பரில் நம்ம வந்து ஆர்மரே செய்யலாம். அதனால் காப்பர் தான் செய்யணும், வேறு வழி இல்லை. நண்பர்களே இப்போ என்னால் செஸ்ட்டு வாங்கியாச்சு. ஒரு வேளையா நம்ம ஜெயிச்சு என்ன நான் சொல்கிறது, சாமி அடிச்சிடா இல்லை குறவு சொல்லிக்கண்டா. நல்ல வேலை நண்பர்களே, செத்த நேரத்தில் சோழியை முடிச்சிருப்பான். நண்பர்களே 2 நாள் ஆச்சு. இப்போ ஒரு நம்ம வந்து காப்பரில் அப்டேட் ஆகிட்டோம். ஏற்கனவே வந்து பண்ணால் நம்ம வந்து அயனில் மாறலாம் பிளான் போட்டேன். ஆனால் அயன் கிடைக்கல, வரனா காப்பர் விட்டு தான் கிடச்சிச்சு. சரி நண்பர்களே, நம்ம பயணத்தை வந்து தொடர ஆரம்பிப்போம். ஏன்னா இங்கே வந்து போனால் அந்த வெள்ளை பூனை இங்கே வந்துடுச்சு. அதனால் வந்து போனால் தப்பிச்சிருவோம். என்ன எங்ககிட்டே சம்பவமா நல்லா வந்தேன் அங்கே வந்துக்கிட்டு அங்கே வந்துட்டு ஒரே அடிச்சு நம்ம செத்துருவோம். ஏன்னா அந்த கருப்பூனை 2 அடி அடிச்சிட்டு பத்தாக்கு இன்னொரு உருவத்தை வேறு பார்த்தேன். அது என்னன்னே தெரியல நண்பர்களே. இன்னும் போகிற வேறு எபிசோட நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த எபிசோட பார்ட் 2 இருக்குது. என்னடா பார்ட் 2லாம் அப்படிலாம் சொல்கிறியா? இந்த ஒரு வீடியோ நான் சாக மாட்டேன் நண்பர்களே, நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நண்பர்களே நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு நம்ம ஒரு வழியாக வில்லத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியாக நான் வந்துட்டோம் நண்பர்களே. எப்படியாவது இருந்து பண்ணால் நம்ம இந்த இதில் நம்ம பெட்டை தொட்டாலே போதும், இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஏன்னா இதுக்கே நான் ரொம்ப போராட்டேன். ஒருவேளை நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என் சொல்லி முடிஞ்சு. பெட்டு என்னடா பெட்டே காணும். செஸ்ட் இருக்குது, செஸ்ட்டில் எனக்கு வா இந்த மட்டும் தேவையான நிறையலாம் இல்லை, ஒரு அயன் விட்டு இருக்குது. அயன் கிடச்சே பெரிய விஷயம். அட்லீஸ்ட் அயன் பார் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, நான் ஷீல்டாக செஞ்சுருப்பேன், அதுவும் செய்ய முடியல. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம இது எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு பெட்டு எங்கடாக்கு பெட்டு? டேய் தம்பிங்களா, பெட்டு இல்லையா? பெட்டு தவிர மிச்சம் எல்லாம் இருக்கு நண்பர்களே. என்னடா பொசுங்குது, என்ன பண்ணல, என்னமோ ஒன்று இருக்குது. இது என்னன்னே தெரில, ஏதோ கத்திரிக்காயை வச்ச மாதிரி இருக்குது. என்னடா இது? நம்ம எதுவுமே இல்லை. டேய் என்னடா இது? நம்ம இது என்ன பேர்? எலமெண்ட்டு ஷாடா? டேய் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பெட்டு வேணும் டேரக்ட் நம்பளே. ஒரு வேளை வந்துருச்சு நம்மளே. ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிட்டோம். நம்ம செத்தாலும் இங்கே தான் வருவோம். ஒரு வழியாக நண்பர்களே இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அதுக்கடுத்து வந்து இந்த வில்லேஜிலேருந்து நான் எப்படி தப்பிச்சு நிறைய ரிசர்ச் கலெக்ட் பண்ணி நம்மளால் இந்த இதில் சர்வே பண்ண முடியுமான்னு தெரில. பத்தாவது நம்ம புது விதமான சில 2-3 மான்ஸ்டர்லாம் பார்த்தோம். அந்த மான்ஸ்டர்லாம் அழிக்க முடியுமான்னு தெரில. பத்தாவது நம்ம அந்த வில்லேஜில் 2-3 மான்ஸ்டர் இருக்குது, அதுவே எனக்கு கொல்ல பார்த்துருச்சு. அதுக்கிட்ட என்னால் எப்படி தப்பிக்க முடியும் தெரில. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.